இப்போ பரிசுத்த ஆவிகிட்ட ப்ரே பண்ண சொன்னாரா? இல்லை. ப்ரே பண்ணலாமா? அப்புறம் சில பேர் ப்ரே பண்ணுவாங்க, இயேசுவே ஆரம்பிப்பாங்க இயேசுவேன்னு, அப்புறம் அப்பா இடையில வருவார், அப்புறம் பரிசுத்த ஆவி எங்கேயோ ஒரு மூலையில் வருவார். எனக்கு தெரியல இப்போ இவங்க யார்கிட்ட தான் ப்ரே பண்ணுறாங்கன்னு. கேட்டால் நாங்கள் திரியேக குடும்பத்துக்கு தான் ப்ரே பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். எனக்கு இன்னும் புரியல, ஏன் ஜெபத்தில் உங்களுக்கு இன்னும் அந்த அந்த அமைப்பு தெரியலன்னு. ஏசு கிறிஸ்து சொன்னார், ஏன் நாமத்தினால பிதா கிட்ட கேளுங்க, என் நாமத்தினால பிதா கிட்ட கேளுங்க. இப்போ பரிசுத்த ஆவிகிட்ட ப்ரே பண்ண சொன்னாரா? இல்லை. ப்ரே பண்ணலாமா? அவர் கிரியை செய்கிறவர். பிதா கிட்ட சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொன்னீங்கன்னா, பிதா அதை செய்கிறதுக்கே என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அசைன் பண்ணுறாரு. அவர் வந்துடுவார். புரியுதானே சொல்கிறேன்னு? அப்போ அங்கே அந்த ஃபேமிலி வேலை செய்யுது. பிதா குமார பரிசுத்த வந்து ஃபேமிலி வேலை செய்யுது. அந்த ஃபேமிலி வேலை செய்யும்பொழுது நம்ம அந்த டிவிஷனை சரியாக புரிஞ்சுக்கணும். பிதா ஃபர்ஸ்ட், செகண்ட் ஜீசஸ், தேர்ட் ஹோலி ஸ்பிரிட். அப்போ பிதா கிட்ட கேட்கும்பொழுது இயேசு நாமத்தில் கேட்கணும். இயேசு நாமத்தில் கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். புரியுதா? அப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து இயேசு அறியாதவங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இயேசுகிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இயேசு மட்டும்தான் தெரியும். புரியுதா?